ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து யூஎஸ்க்கு நான் எப்படி வந்தேன் அப்படின்னு தான் பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு போர் அடிச்சது அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோக்கும் நான் பேசுகிறதுக்கும் சம்மந்தம் இருக்காது, இப்போவே நான் சொல்லிடுறேன். ஸோ எனக்கு என் ஹஸ்பண்டுக்கு வந்து 22ல் வந்து மேரேஜ் ஆச்சு. அப்போ தான் வந்து கோவிட்லாம் வந்து முடிஞ்சு கொஞ்சம் முள்ள ரிலீஸ் ஆகி வந்துட்டு இருந்தது. அப்போ தான் வந்து இன்டர்நேஷ்னல் ட்ராவலும் வந்து பெருசாக வந்து கொஞ்சம் மெல்ல மெல்லமாக அலோவ் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருந்தாங்க. அதனால நான் வந்து ரொம்ப ட்ரை பண்ணேன் என் ஹஸ்பண்டோட ட்ராவல் பண்ணுறதுக்கு. ஆனால் எனக்கு வீசா கிடைக்கல. ஸோ நான் தனியாக தான் வந்து யூஎஸ்க்கு ட்ராவல் பண்ணியிருந்தேன். நான் வந்த ஏர்லைன்ஸ் வந்து பிரிட்டிஷ் ஏர்லைன்ஸில் வந்திருந்தேன். நான் ஃபஸ்ட்டு உள்ளே வந்த அப்புறம், அதாவது சென்னை ஏர்போர்ட்டில் வந்து டிஎஸ்ஏ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் செக்இன் பேக்ஸ்லாம் கொடுத்துட்டு கேட்டு கிட்ட வரதுக்கு முன்னாடி அப்போ அந்த டிஎஸ்ஏல இருக்கும்போது தான் சொன்னாங்க, இந்த மாதிரி என்னோடய ஃப்ளைட்டு வேறு ஃப்ளைட் வந்து கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து எல்லா ஃப்ளைட்டுமே வந்து டிலேவாக இருந்தது. ஸோ நான் பேசிக்கலாக வந்து ஒரு 7 PM அந்த மாதிரி வந்து சிகாகோவில் லேண்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் நான் லேண்ட் ஆனதே வந்து மிட் நைட் ஒரு 1 அந்த மாதிரி தான் நான் வந்து லேண்ட் ஆகியிருந்தேன். அதனால் எல்லா ஃப்ளைட்டும் டிலேவாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் பயந்தேன். அதுக்கப்புறம் சரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன். அண்டு முன்னாடியே வந்து என்னோடய சிம் வந்து நான் கழட்டி வச்சிட்டேன். ஏன்னா இன்டர்நேஷ்னல் ட்ராவலிங்கிறதுனால இந்தியாவுக்கு வெளியே விட்டு வந்த அப்புறம் என்னால் வந்து அதை யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் என்னோடய சிம் இருந்துச்சு. எப்படியும் ஏர்போர்ட்டில் வந்து வைஃபை இருக்கும். ஸோ நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் வந்து பேசிக்கலாம் அம்மா அப்பா ஹஸ்பண்ட் கிட்ட ஃபேமிலி கிட்ட அப்படின்னு வச்சுருந்தேன். ஆனால் சென்னை ஏர்போர்ட்குள்ளே வந்த உடனே எனக்கு வந்து வைஃபை சிக்னலே வந்து சுத்தமாக கிடைக்கல. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. அதுக்கப்புறம் அந்த கேட்டில் வந்து உட்காந்துருந்தவங்க கிட்ட வந்து நான் வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து என் ஹஸ்பண்ட்க்கு ஃபோன் பண்ணோம், என் ஃபோனில் வந்து வைஃபை வரமாட்டேங்குது அந்த மாதிரிலாம் நான் வந்து கேட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 2-3 பேர் வந்து எனக்கு அவங்க வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு அண்ணாவும் வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் சென்னை டு லண்டன், அதுக்கப்புறம் லண்டன் டு சிகாகோ, இதுதான் வந்து பேசிக் பிளானாக இருந்தது. ஆனால் ஃப்ளைட் டிலே ஆகி கேன்சல் ஆனதுனால சென்னை டு லண்டன், லண்டன் டு டிசி, டிசி டு சிகாகோ. ஸோ நான் மொத்தம் 3 ஃப்ளைட் வந்து போயிட்டு வரதா இருந்தது. ஸோ சென்னை டு லண்டன் வந்து ஒரு வழியாக எப்படியோ வந்துட்டேன். ஆனால் பக்கத்தில் இருந்தவங்க வந்து தெரில, ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி சிடு சிடுன்னு நான் வந்து பேசாமல் தான் உட்காந்துருந்தேன். எனக்கு வந்து மிடில் சீட்டில் தான் இருந்தது. ஆனாலும் அவங்க வந்து ஓடிண்டே குச்சிண்டு என் சீட்டு, அவங்க சீட்டு போகாதுன்னு என் சீட்டையும் வந்து சேர்த்து கவர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து அதை வந்து சுத்தமாக டாலரேட்டே பண்ண முடியல. ஐயோ எப்போடா இவங்க இந்த இடத்த விட்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஒரு வழியாக லண்டனும் வந்து சேர்ந்துட்டேன். ஃபுட்டு வந்து நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் லண்டனில் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, லண்டன்லேயும் மறுபடியும் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா ஃப்ளைட்டும் வந்து லேட் ஆகிருக்கு அப்படிங்கிறனால கொஞ்ச நேரம் வந்து உட்காண்ட்ருந்தேன். அப்போ தான் வந்து ஒரு தமிழ் ஃபேமிலியோ, ஒரு அக்காவும் அவங்க 2 குட்டி பசங்களையும் கூட்டிகிட்டு அவங்களும் வந்து இந்த மாதிரி சிகாகோ ட்ராவல் ஆகிறதுக்கு தான் வந்திருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து டிசி போயிருந்தோம். ஸோ அதனால் அந்த ஃப்ளைட் வந்து கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு. நமக்கு தெரிஞ்சவங்க யாரோ இருக்காங்க அப்படின்ட்டு வந்து லைக் தமிழ் பேசுகிறவங்க இருக்காங்க அப்படின்னு வந்து கொஞ்சம் ஜாலியாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த அக்கா வந்து வேறு ஃப்ளைட்டு, அவங்க வந்து டெக்சாஸ் போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், அவங்க வந்து அதனால டிசிலேருந்து டெக்சாஸ்க்கு அவங்க வேறு ஃப்ளைட் போயிட்டாங்க. நான் வந்து டிசிலேருந்து சிகாகோவுக்கு வந்து வரணும். இங்கே நம்ம ஊர் மாதிரி சென்னை மாதிரியெல்லாம் வந்து அந்த செக்கின் பேக் பெரிய பேக்கை வந்து தள்ளுறதுக்கு வந்து ட்ராலி ஃப்ரீயாலாம் கிடைக்காது. நமக்கு வந்து பைசா போட்டால் தான் வந்து ட்ராலியே தள்ள முடியும், கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் 2 செக்கின்னு, ஒரு கேரின்னு, என்னால் 3த்தையும் வந்து எப்படி நவுத்துறதுன்னே தெரில. அதுக்கப்புறம் அந்த அக்கா தான் வந்து எனக்கு வந்து $6 காசு கொடுத்து அதை வந்து எடுத்து கொடுத்தாங்க. நான் இன்ன வரைக்கும் அவங்களுக்கு $6 கொடுத்ததும் இல்லை, அவங்க வந்து எனக்கு கேட்டதும் இல்லை. ஆனால் அன்றைக்கி அவங்க வந்து எனக்கு கடவுள் மாதிரி பரவாயில்லம்மா இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ணாங்க. இன்னும் நான் அவங்க கூட டச்சில் தான் இருக்கேன். அப்பப்போ பேசுவோம். தீபாவளி, பொங்கல், அப்புறம் நியூ இயர் இந்த மாதிரி வந்து விஷ் பண்ணுவோம், நல்லா பேசுவோம். அவங்கள இங்கே எங்கள் ஊருக்கு வந்தால் வாங்க சொல்லியிருக்கேன். அதே மாதிரி அவங்களும் அவங்க ஊருக்கு நான் வந்தேன்னா வாங்க சொல்லியிருக்காங்க. நல்லா நல்லா ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க.
அதுக்கப்புறம் டிசிலேருந்து நான் வந்து எனக்கு இன்னும் நெக்ஸ்ட்டு 10 மினிட்ஸில் வந்து ஃப்ளைட்டு. ஆனால் இமிக்ரேஷன் வந்து அதனால் நான் வந்து லைனில் இருக்கிறவங்க கிட்டலாம் வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து அடுத்த 10 மினிட்ஸில் வந்து ஃப்ளைட் இருக்குது, நீங்கள் வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா, வழி விடுறீங்களா, நான் வந்து இமிக்ரேஷன் இதை வந்து முடிக்கணும், இல்லைன்னா எனக்கு ஃப்ளைட்டு போயிடும் அப்படின்னு நான் வந்து எனக்கு முன்னாடி பெரிய லைன் இருந்தது. ஒரு 40-50 பேர் இருந்தாங்க. அவங்க எல்லார்கிட்டேயுமே நான் வந்து கேட்டு என்னோடய ஃப்ளைட் டைமிங்கை காமிச்சு, அப்புறம் எல்லாருமே வந்து சரி போம்மா, நீ உனக்கு அடுத்த 10 நிமிஷத்தில் ஃப்ளைட் இருக்குது அப்படின்னு சொல்கிற போ அப்படின்னு எனக்கு வந்து எல்லாருமே வந்து அன்றைக்கி ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து பரவாயில்ல, இவ்வளோ நல்ல மக்கள்லாம் வந்து இருக்காங்க அப்படின்னு ஒரு மாதிரி நல்லா ஹாப்பியாக வந்து ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் ஃப்ளைட்டில் வந்து ப்ரெஷ்ஷெல்லாம் வந்து எங்கே வச்சுருந்தேன் அப்படின்னு எனக்கு சரியாக தெரில. அது மாதிரி பல்லும் தேய்க்காதனால எனக்கு சாப்பாடு சாப்பிட்றதுக்கும் வந்து பிடிக்கல. ஆனால் சாப்பிடாமலேயும் என்னால் இருக்க முடியல. அதனால் மவுத் ரின்ஸ் பண்ணி மவுத் வாஷ் மட்டும் குட்டியுண்டா ஒரு இது வச்சுருந்தேன். அதை மட்டும் வச்சு மவுத் ரின்ஸ் பண்ணிட்டு அப்புறம் ஃப்ளைட்டில் கொடுத்த ஜூஸு, சாப்பாடு இது எல்லாத்தையும் சாப்பிட்டு வந்திருந்தேன். அப்புறம் ஒழுங்காக வந்து சிகாகோவில் லேண்ட் ஆகிட்டேன். நம்ம ஊர் ஏர்போர்ட்லலாம் வந்து உள்ளே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. நீ உள்ளே போகிறதா இருந்தாலும் சரி, வெளியில் வரதா இருந்தாலும் சரி, ட்ராவல் பண்ணுறவங்க மட்டும்தான் அலௌடு. ஆனால் இங்கே வந்து நம்ம யாரையாவது ரிசீவ் பண்ணுறோம் அப்படின்னா யூஎஸில் வந்து நீங்கள் வந்து அந்த பேகெல்லாம் எடுக்கிற இடத்துக்கு நீங்கள் வந்து வந்துக்கலாம். அதனால் என் ஹஸ்பண்ட் ஆல்ரெடி அந்த இடத்துக்கு வந்திருந்தார். அது வந்து எனக்கு தெரில, அவர் வந்து சர்ப்ரைஸாக வந்திருந்தார். நான் அங்கேயே வந்து எனக்கு ஐயோ இங்கேயும் மறுபடியும் நான் வந்து காசு போடணுமா பேக் எடுக்கிறதுக்கு ட்ராலிக்கு, என்கிட்ட கையில் காசு வேறு இல்லை. அதாவது நான் வந்து ஒரு $100 வச்சுருந்தேன். அது வந்து $6 தான் கேட்டிருந்தாங்க. சில்லறையும் வந்து சரியாக வராது, நம்ம தான் வந்து சில்லறை கரெக்டாக போடணும். பார்த்தா அவர் வந்து எனக்கு பின்னாடி நின்றுட்டு வந்து எனக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணார். அப்புறம் பேகெல்லாம் எடுத்துகிட்டு வெளில வந்துட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து என்னை ரிசீவ் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு பொக்கேவும் அதுக்கப்புறம் ஃபோனும் வந்து சர்ப்ரைஸாக கிஃப்ட் பண்ணார். அந்த பொக்கே நான் வந்து இப்போது ஒரு 3 மாதம் முன்னாடி வரைக்கும் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே ஏதோ கம்பளி பூச்சி மாதிரி ஏதோ போயிடுச்சு, அது என்னன்னு எனக்கு தெரில. அதனால் நான் அதை வந்து தூக்கி போட்டேன். அப்புறம் ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து பரவாயில்ல, நான் உனக்கு மறுபடியும் அப்புறமா சர்ப்ரைஸ் பண்ணுறேன் ஃப்ளவர்ஸ் வச்சு அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நைட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்னோ வேறு அன்றைக்கி பயங்கரமாக ஸ்னோ பெஞ்சிச்சு. அதனால் வர வழியில் நிறுத்தி நிறுத்தி தான் வந்தோம். எப்படியோ ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டேன் கடைசியில். அண்டு எல்லா கடையும் மூடியிருந்ததுனால எனக்கு செம பசி. நைட்டு ஏதோ டாக்கோ பெல் அப்படின்னு வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை இருந்தது, அங்கே தான் வந்து சாப்பாடு வாங்கி கொடுத்தாரு.